உங்க லைஃப்ங்கய்யா ஒரு ஒப்பீனியனேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன். ரியாலிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத, ஏன் இந்த முடிவுகளை எடுக்கின்றீர்கள் என்று உங்களுக்குமே தெரியாத, தெளிவில்லாத, ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கின்ற குருட்டுத்தனமான நம்பிக்கைகளை சார்ந்தே நீங்கள் வாழ்க்கையை பார்க்கின்றீர்கள், முடிவுகளை எடுக்கின்றீர்கள். இப்படித்தான் நார்மலா இயங்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களை பத்தி மிக தாழ்ந்த கருத்துக்களை வைத்திருக்கிறீர்கள். அந்த தாழ்ந்த கருத்தை ரொம்ப பேட் லாஜிக்க சென்டர் பண்ணி உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த தாழ்ந்த கருத்தை எப்படி உருவாக்குனீங்கன்னு அதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தாலும் அதுல ஒரு சரியான லாஜிக்லாம் இருக்காது, சரியான முறையான சாங்கியமோ நியாயமோ இருக்காது. அந்த லாஜிக்கே பேட் லாஜிக். அந்த பேட் லாஜிக் சென்டர் பண்ண பிலீஃப்ஸ், அந்த பிலீஃப்ஸை சென்டர் பண்ணி திரும்பவும் நாம லைஃபை பர்சீவ் பண்றது, இந்த லைஃபை பர்சீவ் பண்றதை வச்சு நம்ம திரும்ப அக்குமுலேட் பண்ற எக்ஸ்பீரியன்சஸும் அதே சேம் டிஸ்கண்டென்ட்மெண்ட். அதாவது ஒரு விஷியஸ் சர்க்கிள் மாதிரிங்க, விஷியஸ் சர்க்கிள் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கின்ற எதையுமே அனுபவிப்பதில்லை, ஆனந்திக்கவும் அப்ரிஷியேட் பண்ணவும் கம்ப்ளீட்டா மறந்துடுறோங்க.